வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சூப்பு. இந்த சூப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் சூப்பு. இது வந்து ஏற்காடு ஹில்ஸ் ஸ்டேஷனில் ரொம்ப கிடைக்கும். இது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, முழங்கால் வலி எல்லா வலியுமே கிளியர் ஆகிடும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முடவ ஆட்டுக்கால் இது ரொம்ப நல்லதுங்க பெயினுக்கு. அதுவும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம நல்லா தோல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அந்த இது இருக்குல்ல நம்மளுடைய உரல், அதில் நச்சு போடலாம். அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல சாஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம எப்படி சூப் தயாரிக்கிறோமோ அதே மாதிரி தான். ஒரு கப் தக்காளி, ஒரு கப் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எப்போயுமே நல்லெண்ணெயில் தான் சூப் செய்யணும். இந்த உரலில் போட்டுருவோம். போட்டுட்டு சும்மா ஒரு 2 நச்சுனா போதும். நம்ம நச்சு போட்டால் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆயிரும், அதுக்காக தான். இப்போ நம்ம குக்கர் காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 2 ஸ்பூன். கிழங்க தான் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். அதனால் நம்ம நச்சு போட்டுக்க இந்த கிழங்கு எடுத்து வதக்கிக்கலாம். கிழங்கு இப்படி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தக்காளி ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கிழங்கு நல்லா இப்படி வதக்கணும். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு கிளறிக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுடலாம். மிளகுத்தூள் போட்டுடலாம். ஜீரகத்தூளும் போட்டுடலாம். அப்படியே போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் 4 விசில் விடலாம். சொல்லுங்க. ஒரு 5 விசில் வரட்டும். லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். சூப்பரான சுவையான முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.